சாதாரணமா குழந்தைங்கள ஸ்கூல்ல டிராப் பண்ண கிளம்புற ஒரு அப்பா அடுத்த அரை மணி நேரத்துல மொத்த சிட்டி போலீஸும் தேடுற கேஸ்ல மாட்டிக்கிறாரு. காரணம் அவரோட கார் சீட்டுக்கு கீழே இருக்கிற ஒரு பாம். இதுல இருந்து அவர் எப்படி தப்பிக்கிறாருன்றதுதான் இந்த செம்ம த்ரில்லர். நான் தான் உங்களுக்கு கிரிஷ். வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் தமிழ் பையன். எல்லாரையும் மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா கதைக்குள்ள போயிடலாம். கதை ஆரம்பிக்கும் போது பூசன்ல இருக்கிற பேரான் பேங்க்ல மேனேஜரா ஒர்க் பண்ற சாங் அப்படிங்கிற ஒரு பணக்கார ஆளை காட்டுறாங்க. அன்னைக்கு காலையில சாங் வேலைக்கு கிளம்பும் போது அவரோட பொண்ணு ஐனி அப்புறம் சின்ன பையன் மிஞ்சோ ரெண்டு பேரையும் ஸ்கூல்ல டிராப் பண்ண அவரோட கார்ல ஏறாரு. கார் உள்ள உட்கார்ந்த உடனே சாங்குக்கு ஒரு மாதிரி விசித்திரமான ஸ்மெல் வருது. ஆனா அதை அவரு பெருசா கண்டுக்காம அவரோட ஒய்ஃபுக்கு பாய் சொல்லிட்டு காரை எடுத்துட்டு கிளம்புறாரு. கொஞ்சம் தூரம் போனதும் கார்ல ஏதோ போன் ரிங் ஆகிற சத்தம் கேக்குது. சாங் அவரோட பொண்ணு கிட்ட போனை எடுமான்னு சொல்றாரு. ஆனா ஹைனி இது என்னோட போன் இல்லப்பான்னு சொல்றா. அப்பதான் சாங் கார்ல இருக்கிற க்ளவ் பாக்ஸ திறந்து பார்க்கும்போது உள்ள ஒரு அன்நோன் போன் அடிக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாரு. ஒருவேளை கார் டிரைவரோட போனா இருக்குமோன்னு நினைச்சு கால் அட்டன் பண்றாரு. ஆப்போசிட்ல பேசுற ஆளு உன் காரை பத்தி எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னு சொல்றான். சாங் ஏதோ ஸ்கேம் கால்னு நினைச்சு போன் லைனை கட் பண்றாரு. ஆனா அடுத்த செகண்டே அந்த போனோட வால்பேப்பர்ல அவரோட ஃபேமிலி பிக்சர் இருக்கிறத பார்த்து சாங் செம்ம ஷாக் ஆகுறாரு. ஐனி கிட்ட அதை காட்டுறப்ப இது போன வருஷம் நம்ம வெக்கேஷன் போனப்போ எடுத்த போட்டோப்பா, நீங்க தான் வரலையே, அம்மாவோட ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் பிக்சர் கூட இதுதான் அப்படின்னு சொல்றா. சாங்குக்கு ஒரே குழப்பம், இது யார் போனா இருக்கும். அப்பதான் மறுபடியும் அந்த போன் அடிக்குது. இந்த முறை பேசுற அந்த ஆளு சாங் உன்னை பத்தியும் நீ ஒர்க் பண்ற பேங்க பத்தியும் எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்றான். அப்பதான் அவரை பதற வைக்கிற ஒரு விஷயத்த சொல்றான். உங்க சீட்டு கடியில தான் பிரஷர் சென்சிட்டிவ் பாம் வச்சிருக்கேன். நீங்க யாராச்சும் சீட்டை விட்டு எந்திரிக்க ட்ரை பண்ணா கார் பிளாஸ்ட் ஆகிடும். சாங் இது ஏதோ ஜோக் அப்படின்னு நினைச்சு ஃபர்ஸ்ட் டைம் அலட்சியமா காலை கட் பண்ணிடுறாரு. அப்பதான் கொஞ்ச நேரத்துல சாங் ஒரு கேஸ் ஸ்டேஷன்ல காரை நிறுத்திட்டு இறங்க ட்ரை பண்ணும்போது திரும்பவும் அந்த கால் வருது. அட்டன் பண்ணா ஆப்போசிட்ல பேசுற ஆளு கார்ல விசித்திரமான ஸ்மெல் வந்துச்சுல கவனிச்சியான்னு அந்த ஆள் கேட்கவும் சாங்குக்கு லேசா பயம் வர ஆரம்பிக்குது. நான் உன்னதான் ட்ராக் பண்ணிட்டே இருக்கேன், தைரியம் இருந்தா கார்ல இருந்து வெளியே வந்து பாரு, அடுத்த செகண்டே உன் பசங்க செத்துருவாங்க அப்படின்னு மிரட்டுறான். அப்பதான் அங்க வந்த ஒரு கேஸ் ஸ்டேஷன் ஒர்க்கர் சார் வண்டியை விட்டு இறங்கி வந்து ரீஃபில் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஆனா பயந்து போன சாங் இறங்காமலேயே காசை கொடுத்து டேங்கை ஃபில் பண்ணிடுப்பா, அப்படியே எனக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துடுன்னு சொல்லி சமாளிக்கிறாரு. இப்ப பங்க்ல இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் அந்த ஆள் சொல்றபடியே சாங் அவர் சீட்டு கடியில தொட்டு பாக்குறாரு. நிஜமாவே அங்க பாம் இருக்கிறத தொட்டு பார்த்தோம், போன்ல போட்டோ எடுத்தோம், கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. இப்போ அவருக்கு தலைய சுத்துற மாதிரி இருக்கு. அந்த ஆள் சொல்றான், என் கையில டெட்டனேட்டர் இருக்கு, நீ போலீஸ்க்கு கால் பண்ணா பாம வெடிக்க வச்சிடுவேன், ஒழுங்கா 1.7 பில்லியன் வான என்னோட அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணு, அப்புறம் 960 மில்லியன் வான கேஷா ரெடி பண்ணு அப்படின்னு டிமாண்ட் பண்றான். அங்கு என்கிட்ட அவ்வளவு காசு இல்லையாப்பான்னு கெஞ்சிராரு. ஆனா அந்த ஆளு பெரிய பேங்க் மேனேஜருக்கு இந்த அமௌண்ட்டை ரெடி பண்றது ஒன்னும் பெரிய விஷயம் இல்லைன்னு அடம் பிடிக்கிறான். பேசிக்கிட்டு காரை நேரா பசங்க ஸ்கூலுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறாரு. அப்பதான் அவங்க குட்டி பையன் மிஞ்சானோட ஃப்ரெண்ட்ஸ் அவனை பார்க்க வராங்க. ஆனா சாங்கு பதட்டத்துல வெளியே வராத மிஞ்சான் உள்ளேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை விரட்டுறாரு. இப்போ அவரோட பசங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க கிட்ட உண்மையை சொல்லுன்னு போன்ல இருக்கிறவன் மிரட்டுறான். சாங் வேற வழி இல்லாம நம்ம சீட்டு கடியில யாரோ பாம் வச்சிருக்காங்கன்னு சொல்ல பசங்க ரெண்டு பேரும் செம்ம பேனிக் ஆகுறாங்க. கொஞ்ச நேரத்துல சாங்குக்கு அவரோட கூட வேலை செய்யறவர்கிட்ட இருந்து கால் வருது. அவரும் செம்ம பயத்துல கத்துறாரு. அவருக்கும் அதே மாதிரி போன் கால் வந்து காசு கேட்டு மிரட்டி இருக்காங்க. சாங் உடனே அவரோட லொகேஷனை கேட்டு நேரா அங்க போறாரு. அங்க பார்த்தா ஃப்ரெண்டோட ஒய்ஃபும் அந்த கார்ல உட்காந்துருக்காங்க. அன்னைக்கு அவங்களுக்கு ஏதோ ரொம்ப முக்கியமான நாள், அதனால அவங்க இந்த பாம் கதையெல்லாம் நான் நம்ப மாட்டேன்னு சொல்லி கார்ல இருந்து இறங்க ட்ரை பண்றாங்க. சாங் கார்ல இருந்து ரொம்ப அமைதியா பேசி ப்ளீஸ் கொஞ்ச நேரம் அமைதியா கார்லயே இருங்கன்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்துறாரு. அப்போன்னு பார்த்து பின்னாடி வந்த இன்னொரு காருக்காரன் ரோட பிளாக் பண்ணி வச்சிருக்கீங்க, உங்க காரை நகர்த்துங்கன்னு கத்துறான். அங்க அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு காரை பார்க் பண்ண வேற இடம் தேடிட்டு இருக்காரு. ஆனா அங்க ஃப்ரெண்டோட ஒய்ஃப் அவசரப்பட்டு கார் கதவை திறந்து வெளியே வராங்க. அடுத்த செகண்டே யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு பாம் வெடிக்குது. அந்த கார் கொடூரமா பிளாஸ்ட் ஆகி அந்த ஃப்ரெண்டும் அவரோட ஒய்ஃபும் பாட்லயே இறந்துடுறாங்க. சாங்கும் அவங்களோட பசங்களும் இதை நேர்ல பார்த்து நடுங்கி போய் உட்கார்ந்துருக்காங்க. இந்த பிரச்சனை எவ்வளவு பெருசுன்னு இப்பதான் அவங்களுக்கு முழுசா புரியுது. ஆனா அதை விட கொடுமை என்னன்னா அந்த பிளாஸ்ட்ல இருந்து பறந்து வந்த ஒரு மெட்டல் பீஸ் கார்ல இருக்கிற சின்ன பையன் மிஞ்சான் காலை கிழிச்சு ரத்தம் கொட்ட ஆரம்பிக்குது. பையன் வழியில கத்த சாங்கு ஷாக்ல என்ன பண்றதுன்னு தெரியாம ஸ்டன் ஆகி நிக்கிறாரு. போன்ல இருக்கிறவன் மறுபடியும் காசு கேட்டு பிரஷர் பண்றான். பையனோட நிலைமைய பார்த்துட்டு சாங் சரி காசு தரேன், முதல்ல என் பையனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக விடுன்னு கெஞ்சிறாரு. ஆனா அந்த சைக்கோ உன் பையன் செத்தா எனக்கு என்னன்னு சொல்லிட்டு செத்து போன உன் ஃப்ரெண்டோட ஷேர் காசையும் நீதான் தரணும்னு மிரட்டுறான். அப்பதான் சாங் அவ்வளவு பெரிய அமௌண்ட்டை ஒரே நேரத்துல எடுத்தா பேங்க்ல சந்தேகப்படுவாங்கன்னு சொல்றாரு. ஆனா அந்த வில்லன் உன்னோட ஆஃப் ஷோர் அக்கௌண்ட்ல எவ்வளவு காசு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், என்கிட்ட பொய் சொல்லாதான்னு சொல்லி மிரட்டுறான். சாங் வேற வழி இல்லாம அவரோட ஆபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்ணி ஒரு சூப்பர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு, நம்ம விஐபி கிளைண்ட்டுக்கு எல்லாருக்கும் கால் பண்ணி காசை இன்வெஸ்ட் பண்ண சொல்லுன்னு சொல்றாரு. போனோ பேசி பாக்குறேன்னு சொல்றான். ஆனா அந்த ஆள் கேட்ட அமௌண்ட் வரல. அடுத்து அவங்களோட ரொம்ப முக்கியமான ஒரு லேடி விஐபி கிளைண்ட் கிட்ட சாங் பர்சனலா பேசி லைஃப்லயே கிடைக்காத சான்ஸ் உடனே இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி பிரஷர்
பண்றாரு. ஆனா அந்த லேடி என் புருஷன் கிட்ட கேட்காம நான் எந்த முடிவும் எடுக்க முடியாது, அது மட்டும் இல்லாம நீங்க எவ்வளவு அவசரப்படுறது எனக்கு சரியா படலன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்றாங்க. கடைசியா அந்த கடத்தல்காரன் சரி முதல்ல கேஷ ரெடி பண்ணு, இப்போ உன் பொண்டாட்டிக்கு போன் போட்டு பேங்க்ல இருக்கிற காசு எல்லாத்தையும் வித்ட்ரா பண்ணி எடுத்துட்டு வர சொல்லுன்னு ஆர்டர் போடுறான். சாங்கம் வேற வழி இல்லாம அவரோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணி பேங்க்ல இருக்கிற எல்லா காசையும் எடுத்துட்டு நான் சொல்ற இடத்துக்கு வான்னு சொல்றாரு. அவங்களுக்கு ஒரே சந்தேகம். பேக்ரவுண்ட்ல பையன் அழுகிற சத்தம் கேக்குது. என்னாச்சுன்னு பதறாங்க. ஆனா ஐனி போனை வாங்கி அம்மா நாங்க நல்லாதான் இருக்கோம்னு போய் சொல்லி சமாளிக்கிறா. ஒய்ஃப் நம்பாம நான் போலீஸுக்கு போறேன்னு சொன்னதும் சாங்கு வேண்டாம் வேண்டாம் நான் சொல்றத மட்டும் பண்ணுன்னு கெஞ்சவே அவங்களும் ஒத்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த கார் பிளாஸ்ட் நடந்த இடத்துல போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணும்போது பிளாஸ்டுக்கு முன்னாடி சாங் அவரோட கொலிக்கு கூட ஏதோ வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்ததும் பிளாஸ்டுக்கு அப்புறம் கரெக்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாங்கு காரை ஓட்டிட்டு போனதும் தெரிய வருது. போலீஸ் தப்பா கணக்கு போடுறாங்க. ஓஹோ பிசினஸ் போட்டியில இவன் தான் பாம்பு வச்சு கொண்டுட்டான் போலன்னு சாங் மேல சந்தேகப்படுறாங்க. அதே சமயம் சாங் அவரோட ஒய்ஃப் இருக்கிற பேங்க் முன்னாடி காரை நிறுத்துறாரு. அங்க அவரோட ஒய்ஃப் கூட அவங்களோட ஃப்ரெண்டு வந்திருக்காங்க. ஒய்ஃப் காசு எடுக்க பேங்க்குள்ள போக அந்த ஃப்ரெண்டு சாங்கோட காரோட விண்டோவை தட்டி பேச வராங்க. ஆல்ரெடி பதட்டத்துல இருக்கிற சாங் கிட்ட வராத தள்ளி போன்னு சைகை காட்டி காரை அங்கிருந்து எடுக்கிறாரு. காசை எடுத்ததும் அங்க இருக்கிற மெயில் பாக்ஸுக்கு முன்னாடி பேக வெயின்னு வில்லன் சொல்றான். அவரோட ஒய்ஃபும் பணத்தை அதே மாதிரி வச்சுட்டு ஏதோ ஒரு உயரமான ஆளு என்ன கொடூரமா முறைச்சு பாக்குறான்னு சாங்கு கிட்ட சொல்றாங்க. சாங் உடனே காரை வேகமா அந்த இடத்துக்கு ஓட்டிட்டு போறாரு. சாங் அங்க போறதுக்குள்ள அவரோட ஒய்ஃப் அந்த ஆளை போலீஸ் உதவியோட அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இத பார்த்ததும் சாங்கு அப்பாடான்னு பெருமூச்சு விடுறாரு. ஆனா கொடுமை என்னன்னா அந்த கடத்தல்காரன் இன்னும் போன் லைன்ல தான் இருக்கான். போலீஸை இதுல இன்வால்வ் பண்ணி பெரிய தப்பு பண்ணிட்ட சாங்னு சொல்லி அவன் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்றான். சாங்கும் பசங்களும் பயத்துல கண்ணை மூடுறாங்க. ஆனா இவங்க கார் வெடிக்கல. அவங்க ஒய்ஃப் நின்னுட்டு இருந்த இடத்துல இருந்த மெயில் பாக்ஸ் வெடிச்சு செதறுது. அந்த தெருவே புகை மண்டலமா மாறுது. நல்ல வேளையா சாங்கோட ஒய்ஃப் காயத்தோட தப்பிச்சு சாங்கு கூட பேசுறாங்க. சாங்கு செம்ம ஷாக் ஆகி காரை அங்க இருந்து ஸ்டார்ட் பண்றாரு. அந்த வில்லன் எனக்கு எப்படியாச்சும் காசை கொண்டு வந்து கொடுன்னு போன்ல கத்துறான். இப்போ சிசிடிவில ரெண்டாவது பிளாஸ்ட் இடத்துலயும் சாங் இருக்கிறத போலீஸ் பாத்துறாங்க. இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு முடிவே பண்ணிடுறாங்க. சாங்க தேடவும் ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் அவங்க பையன் மிஞ்சானுக்கு வேற அளவுக்கு அதிகமா ரத்தம் போய் மயக்க நிலைக்கு போறான். சாங் அந்த ஆள் கிட்ட என் பையனை மட்டும் முதல்ல ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க விடுடா, காசை அப்புறம் தரேன்னு கெஞ்சுறாரு. ஆனா அந்த ஆளு கொஞ்சம் கூட இறக்க இல்லாம முடியாதுன்னு சொல்றான். அப்பதான் ஒரு டிராபிக் போலீஸ் வந்து ஓவர் ஸ்பீடுக்காக இவரை கார்ல இருந்து கீழே இறங்க சொல்றாரு. ஆனா சாங் அதை கண்டுக்காம ஹாஸ்பிட்டல்ல தேடி காரை ஃபுல் ஸ்பீட்ல பறக்க விடுறாரு. இதனால கடுப்பான போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணி கார் ஹெலிகாப்டர்னு வச்சு துரத்துறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு வழியா சாங்க கார்னர் பண்ணி காரை வளைச்சு நிப்பாட்டுறாங்க. அங்க ஒரு ஆபீசர் வந்து காரை விட்டு இறங்க சொல்ல சாங்கு சீட்டு கடியில பாம்பு இருக்கு சார்னு கத்துறாரு. போன்ல இருக்கிறவன் சொல்றான் நான் சொல்றத அப்படியே நீ சொல்ற மாதிரி போலீஸ் கிட்ட சொல்லு, என்ன போக விடலனா என் பசங்களோட சேர்ந்து பாம்பை வெடிக்க வச்சிருவேன்னு சொல்லி போலீஸை ஷாக் ஆக்குறாரு. உடனே ஸ்பாட்டுக்கு பாம்பு ஸ்குவாட் வராங்க. அதே சமயம் ஸ்வாட் டீம் சீஃப் சொல்றாரு பசங்க கார்ல இருந்து இறக்குன அடுத்த செகண்ட் சாங்க சுட்டு தள்ளுங்கன்னு ஸ்னைப்பர் டீமுக்கு ஆர்டர் போடுறாரு. அப்புறம் ஒரு லேடி போலீஸ் ஆபீசர் ஸ்லோவா கார் பக்கத்துல வந்து பசங்களை அனுப்புங்க ப்ளீஸ்னு கேக்குறாங்க. ஆனா சாங் சைலண்டா அந்த போன் ஸ்கிரீனை அவங்களுக்கு காட்டவே அந்த ஆபீசர் சூழ்நிலையோட தீவிரத்தை புரிஞ்சுக்கிறாங்க. அப்பதான் யாருக்கும் தெரியாம ஒரு வாக்கி டாக்கியும் தண்ணி பாட்டிலையும் உள்ள கொடுத்து நான் தூரமா போனதும் இந்த வாக்கி டாக்கி வழியா பேசுங்கன்னு சொல்றாங்க. சாங் அந்த வாக்கி டாக்கிய போன் பக்கத்துல வச்சு பேச ட்ரை பண்றாரு. ஆனா அந்த ஆளு எதுவுமே பேசல. திடீர்னு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வருது, அந்த வாக்கி டாக்கியை தூக்கி வெளியே போடு. சாங் வேற வழி இல்லாம தூக்கி போடுறாரு. சுத்தி இருக்கிற கூட்டத்தை பார்க்கும்போது இவன் கண்டிப்பா இந்த கூட்டத்துக்குள்ளதான் எங்கேயோ இருக்கான்னு சாங்குக்கு டவுட். காரோட ஹாரனை பிரஸ் பண்ணி பாக்குறாரு. ஆப்போசிட்ல போன்ல அந்த ஹாரன் சத்தம் கேக்குது. அவன் அங்கதான் இருக்கான்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கூட்டத்துல ஒருத்தர் போன் பேசிட்டு இருக்கிறத சாங் பாக்குறாரு. ஆனா அவரால் போலீஸுக்கு சிக்னலும் கொடுக்க முடியல. போன்ல இருக்கிறவன் பேச ஆரம்பிக்கிறான். நீ அன்னைக்கே நேர்மையா வாழ்ந்திருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை உனக்கு வந்திருக்காது சாங். 6 வருஷத்துக்கு முன்னாடி பேரன் பேங்க்ல நீ என்ன பண்ணன்னு ஞாபகம் இருக்கா? அவன் அடுத்த லைன் பேசுறதுக்குள்ள போலீஸ் அந்த ஏரியாவில் சிக்னல் ஜாமரை ஆன் பண்ணிடுறாங்க. கால் கட் ஆகுது. இப்ப போலீஸ் கிட்ட வந்து போனை கேட்க அங்க அவரோட பர்சனல் போனை கொடுக்கறாரு. ஆனா அந்த ஆள் கொடுத்த போனு உள்ளதான் இருக்கு. அதே சமயம் பாம்பு ஸ்குவாட் வந்து காரை செக் பண்ணிட்டு பாம்பு முன்னாடி சீட்ல மட்டும்தான் இருக்கு, பின்னாடி இல்ல. பசங்க சேஃப்னு சொல்றாங்க. மிஞ்சான உடனே ஆம்புலன்ஸ்ல ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. ஆனா பொண்ணு ஐனி அவளோட அப்பா விட்டு வரமாட்டேன்னு அடம்பிடிக்கிறா. போலீஸ் அவளை வலுக்கட்டாயமா தூக்க வரும்போது தூரத்துல இருக்கிற ஸ்னைப்பர் அவங்க அப்பாவை சுட வெயிட் பண்றத ஐனி பாத்துறா. அவ்வளவுதான் டக்குன்னு எகிரி முன்னாடி சீட்டுக்கு வந்து உட்காந்துடுறா. சாங்கு பதறி போய் ஏண்டி இங்க வந்த, உனக்கு ஸ்னைப்பரை பத்தி எல்லாம் எப்படி தெரியும்னு அழுதுகிட்டே கேட்க ஐனி சொல்றா உங்களை இப்படியே விட்டு போக எனக்கு மனசு இல்லப்பா. அதே சமயம் அந்த லேடி போலீஸ் ஆபீசர் சின்ன பொண்ணை இப்படி பயமுறுத்துறீங்களேன்னு சீஃப் கூட சண்டை
சண்டை போடுறாங்க. ஆனா சீஃப் சொல்றாரு இவன் போன்ல எந்த அன்னவுன் காலம் ரெக்கார்ட்ஸ் இல்ல, இவன் தான் குற்றவாளின்னு சாதிக்கிறாரு. அப்பதான் ஜின்ஹூ அப்படிங்கிற ஒரு ஆளு அங்க போலீஸ் கிட்ட வரான். நான் சாங்கோட தம்பி, அவன் கிட்ட பேசணும்னு சொல்றான். போலீஸும் அந்த சின்ன பொண்ணை காப்பாத்த அவனால முடியும்னு நம்பி உள்ள அனுப்புறாங்க. ஜின்ஹூ ஸ்லோவா சாங்கோட கார் பக்கத்துல வந்து நிக்கிறான். நின்னுட்டு சாங்கு கிட்ட ஒரு ஷாக்கிங்கான உண்மையை சொல்றான். உன் கூட இவ்வளவு நேரம் போன்ல பேசினது நான் தான் சொல்றான். சாங்கு ஆத்திரத்துல அவனோட சட்டையை பிடிக்க ஜின்ஹூ சிரிச்சுக்கிட்டே சொல்றான், உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது, என்கிட்ட இழக்கிறதுக்கு எதுவுமே இல்ல, நம்ம எல்லாரும் சேர்ந்து வெடிச்சு சாகலாம் அப்படின்னு மிரட்டுறான். சாங்கும் பயந்து போய் ப்ளீஸ் நான் காசை ரெடி பண்றேன், என் பொண்ணை மட்டும் விட்டுடுன்னு கெஞ்சுறாரு. ஜின்ஹூ ஒத்துக்கிற மாதிரி நடிச்சு பாம டெம்பரவரியா டீஆக்டிவேட் பண்ணி ஹைனிய கார்ல இருந்து பாதுகாப்பா வெளியே அனுப்புறான். ஆனா அடுத்த செகண்டே ஒரு மரண ட்விஸ்ட். நான் 18 மினிட்ஸ் டைம் பாம ஆக்டிவேட் பண்ணிட்டேன், உன் பொண்ணை நான் கூட்டிட்டு போறேன், 18 மினிட்ஸ்ல காசு வரலனா உன் பொண்ணு செத்துருவா. ஜின்ஹூ ஐனிய கூட்டிட்டு அசால்ட்டா நடந்து போறான். போலீஸும் தம்பி தானே நினைச்சு விட்டுறாங்க. சாங் காரை எடுத்துட்டு வெறித்தனமா ஓட்டுறாரு. போலீஸ் கார்ஸ் எல்லாம் பின்னாடியே துரத்துது. இன்னொரு பக்கம் சாங்கோட ஒய்ஃப் டிவி நியூஸை பார்த்துட்டு அட பாவீங்களா, இவன் எங்க குடும்பமே இல்ல, இவன் தம்பியே கிடையாதுன்னு போலீஸுக்கு போன் போட்டு சொல்றாங்க. ஆனா அதுக்குள்ள ஜின்ஹூ அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறான். சாங் அவரோட பாஸுக்கு கால் பண்ணி காசு கேட்கிறாரு. ஆனா அந்த பாஸ் சொல்றாரு, நீ கிளைண்ட்ஸ் காசை ஏமாத்தி திருடிட்ட, உன் மேல ஃப்ராட் கேஸ் போட போறோன்னு சொல்லி போனை கட் பண்றாரு. சாங் இப்ப வேற வழி இல்லாம அவரோட ஒய்ஃபுக்கே கால் பண்ணி என் அக்கௌண்ட்ல இருக்கிற எல்லா காசையும் அந்த ஆளோட அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுன்னு சொல்றாரு. அப்பதான் ஜின்ஹூ சாங்குக்கு கால் பண்ணி ஒரு பர்டிகுலர் ஆர்பருக்கு வர சொல்றாரு. அந்த இடத்த கேட்டதும் சாங்குக்கு 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் ஞாபகம் வருது. இப்போ பிளாஷ்பேக்ல 6 வருஷத்துக்கு முன்னாடி சாங் அதே பேங்க்ல ஒரு சாதாரண எம்ப்ளாயா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. பேங்க் மேனேஜ்மெண்ட் பொய்ய வாக்குறுதி கொடுத்து கெமிக்கல் ஃபேக்டரி தொழிலாளர்களை ஒரு போலீஸ் ஸ்கீம்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சாங்க. திடீர்னு மார்க்கெட் கிராஷ் ஆனப்போ அதுல இன்வெஸ்ட் பண்ண எம்ப்ளாயிஸோட மொத்த சேவிங்ஸும் போச்சு. அதுல ஒரு ஏழை கர்ப்பிணி பொண்ணும் இருக்கா. ஆனா சாங் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி பண்ணாம பேங்க் பண்ண அயோக்கியத்தனத்துக்கு ஆதாரங்களை அழிச்சு மறைச்சாரு. அதுக்காக அவருக்கு பிரான்ச் மேனேஜர் ப்ரமோஷனும் கிடைச்சது. அந்த கர்ப்பிணி பொண்ணு சாங்கு காலில் விழுந்து நாங்க போட்ட காசை மொட்டமாவது வாங்கி தாங்கயான்னு அழுது கெஞ்சினா கூட சுயநல பிடிச்ச சாங் அவங்கள கண்டுக்காம மனசாட்சியே இல்லாம போயிடுறாரு. இப்போ அந்த கர்ப்பிணி பொண்ணோட புருஷன் தான் இந்த ஜின்ஹூ. இப்போ பிரசன்ட்ல ஜின்ஹூ ஐனிய காரோட வச்சு டிரைவ் பண்ணிட்டு இருக்கும் போது அவனுக்கு ஒரு கால் வருது. உங்க அக்கவுண்ட்ல பல மில்லியன் பணம் டெபாசிட் ஆகிருச்சுன்னு சொல்றாங்க. இப்போ ஜின்ஹூ ஐனி கிட்ட சொல்றான், நாங்க பேங்க்ல உங்க அப்பாவை நம்பி போட்ட காசு இப்பதான் எங்களுக்கு திருப்பி கிடைச்சிருக்கு, இனி பாதிக்கப்பட்ட எல்லாரும் சந்தோஷமா வாழ்வாங்கன்னு சொல்றான். கொஞ்ச நேரத்திலேயே சாங் அந்த லொகேஷனுக்கு வந்து சேர்றாரு. அங்க பேங்க்குக்கு எதிரான போராட்ட போஸ்டர்கள் நிறைஞ்சிருக்கு. அதே சமயம் ஒரு கார்ல அவரோட பொண்ணு கட்டப்பட்டிருக்கிறத பாக்குறாரு. சாங் அவகிட்ட பேராசையில நான் வாழ்க்கையில நிறைய தப்பு பண்ணிட்டேமா, அதுக்காக தான் இப்ப அனுபவிக்கிறேன், என்ன மன்னிச்சுடுன்னு அழுது புலம்புறாரு. பேசிட்டு இருக்கும் போதுதான் ஜின்ஹூ வந்து சாங் கார்ல முன்னாடி சீட்ல உட்காந்துறான். முன்னாடி வச்ச பாமும் ஆக்டிவேட் ஆயிடுது. சாங் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு பாதிக்கப்பட்ட எம்ப்ளாயிஸுக்கு நானே போராடுறேன்னு சொல்றாரு. ஆனா ஜின்ஹூ, நீ என்ன போராட்டம் பண்ணாலும் என் பொண்டாட்டியும் குழந்தையும் திரும்ப கொண்டு வர முடியுமா? கேஸ் நடத்த கடன் வாங்கி வாங்கி கடன் தொல்லையால என் பொண்டாட்டி வயிற்றுல இருக்கிற குழந்தையோட தற்கொலை பண்ணிக்கிட்டான். அன்னைக்கே என் லைஃபும் முடிஞ்சு போச்சுன்னு சொல்றான். அப்புறம் ஜின்ஹூ, பாம்பு வெடிச்சு உன் பொண்ணு நம்ம கூட சாக கூடாதுன்னு நினைச்சனா காரை கடலுக்குள்ள விடுன்னு சொல்றான். சாங்க வேற வழி இல்லாம காரை கடலுக்குள்ள விடுறாரு. கார் தண்ணிக்குள்ள முழுகுது. பாம்பு வெடிக்கிறதுக்கு முன்னாடியே தண்ணி ஃபுல்லா காருக்குள்ளயும் போயிடுது. கார் விழுந்த அதிர்ச்சியில ஜின்ஹூ மயக்கமாயிடுறான். சாங் அவனை காப்பாத்த ட்ரை பண்றாரு. ஆனா முடியல. கொஞ்ச நேரத்துல பாம் தண்ணிக்குள்ள வெடிக்குது. ஆனா சாங் மட்டும் அதிர்ஷ்டவசமா தப்பிச்சு மேல வராரு. போலீஸ் அவரை காப்பாத்துறாங்க. ஜின்ஹூவை பத்தி கேட்கும்போது அவன் இறந்துட்டதா சொல்றாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் சாங் மொத்தமா ஒரு புது மனுஷனா மாறிடுறாரு. அவர் மீடியா முன்னாடி வந்து தானோ பேங்கும் சேர்ந்து பண்ண எல்லா ஃப்ராடு வேலையும் ஓப்பனா ஒத்துக்கிறாரு. நான் ஆதாரங்களை அழிச்சது உண்மைதான், ஆனா குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்கணும்னு வாக்குமூலம் கொடுக்கறாரு. கடைசி சீன்ல சாங் காரை ஓட்டிட்டு போகும்போது அவரோட பழைய பாஸ் கால் பண்ணி, யோ இதோட நிறுத்தியா, உனக்கு என்ன போஸ்டிங் வேணுமோ நான் தரேன், போலீஸ்ல எதையும் சொல்லாதன்னு கெஞ்சிறாரு. சாங் மாசா போனை கட் பண்ணிட்டு நீதி கிடைக்கிற வரை நான் நிறுத்த மாட்டேன் அப்படின்ற முடிவோட காரை டிரைவ் பண்ணிட்டு போறாரு. நீங்க சொல்லுங்க, ஜின்ஹூ பழி வாங்கினது நியாயமா இல்ல சாங் பண்ணது சரிதானா? உங்க கருத்தை கமெண்ட்ல மறக்காம போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.